மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தினுடைய பலன்கள். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்க ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நீங்கள் முறையே உங்களினுடைய குலதெய்வங்களுக்கு விரதம் இருப்பது, தெய்வ காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுடைய குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்கள், முயன்று நடக்க முடியாத உங்களினுடைய வியாபார முயற்சிகளுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் நல்ல பலன்களை பார்க்கலாம். சனி பகவானின் மாற்றம் 7ஆம் இடத்திற்கு வருவது கணவன் மனைவியிடையே சற்று கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். ஆனால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனினுடைய மாற்றமானது 8ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திற்காகவும் இருக்கக்கூடிய இந்த சனியின் மாற்றம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் உங்களினுடைய அலுவலகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிரிகளெல்லாம் வென்று வரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. நீங்கள் கேட்ட இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானங்களும் மற்றும் சூரியனுக்கு வழிபாடுகளும் கோதுமை தானம் செய்வதும் சிறந்த வழிபாடாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடுகள் செய்வதனாலேயும் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு நல்ல பரிகாரமாகும்.